பார்த்து ஒரு ஆள் வந்து குயிக்காக லாஸ்ட்டாக படித்தோம் இல்லையா தெரிப்பு, அதாவது அரியத்தில் வந்து தெரிப்பை பயன்படுத்தி ஒரு கட்டிகள் படித்தோம் இல்லையா, எனக்கு கட்டிகளுக்குள்ள கேள்வி பாஸ்பரி கேள்வி இருக்கு, குயிக்க ஒரு ஆளுக்குள்ள ஃபோட்டோ போடுங்க, அதை செஞ்சு விட்டுருவோம். 2008 2009 போயிட்டு பாருங்க, குயிக்க ஒரு ஆள் போயிட்டு பாருங்க, பாஸ்பரி எடுத்து 2008 2009 2007 2006 அந்த வச்சு இருக்கும். சரியா, கேள்வி வந்து சரியா, இந்த கேள்வி லாஸ்ட் கிளாஸ் படிச்சது இந்த மெத்தட் கேள்வி குயிக் பாருங்க, குயிக் இருந்தாலும் போட்டோ கொடுக்கல, குயிக்காக பண்ணணும் செஞ்சு விட்டுருவோம். சரியா, குயிக்கா இருக்கா, தெரிய பார்த்தீங்களா? சரி ரைட், நீங்கள் குரூப்பில் ஃபோட்டோ போடுங்க, நான் குயிக்காக நம்ம அந்த இதுக்கு போ. சரியா, நான் கேள்வி செய்ய நீ யாரும் செய்த மாதிரி இல்லை, அனுப்புற மாதிரி இல்லை, அனுப்புக்கா டேட்டா வேணாம் பொருள். சரியா, இந்த கேள்வி பாஸ்பரில் 2006 ஸ்ட்ரக்சர் எது தெரியுது, ஸ்ட்ரக்சர் கேள்வி, ஸ்ட்ரக்சர் கேள்வி தெரியுங்க, ஸ்ட்ரக்சர் கேள்வி ஒரு ஸ்டெப்பு 2006 2007 அந்த வீச்சில் எங்கேயாச்சும் இருக்கும், 2005 கொஞ்சம் பாருங்க, 2009 வீச்சில் இந்த கேள்வி ஒன்று இருக்கும், அறிவிக்கப்பட்ட வர கேள்வி ஒன்று இருக்கும், கொஞ்சம் பாருங்க, குறிக்க பார்த்து அனுப்புங்க, ரெண்டு பாஸ்போர்ட் கொடுங்க, என்ன அனுப்பிவிடுங்க. சரி, இருந்து அனுப்பிவிடுங்க. ஸ்ட்ரக்சர் கேள்வி முழு அறிவியல் முறையின் மூலம் வந்து அறிவியல் திருப்பி முடிச்சுட்டு இருந்து ப்ராக்டிக்கல் கிளாஸை படித்தது நோட்டில் திருப்பி போய் பாருங்க. சரியா, போய் பாருங்க, முடிந்தா போய் அனுப்பிவிடுங்க. ரைட், நாங்கள் என்ன செய்வோம், உங்கள் குரூப்பில் ஃபோட்டோ போட்டிருக்கேன், ஒரு ஆள் கரெக்டாக அனுப்பிவிடுங்க. சரியா, இருந்தால் பண்ணி போடுங்க அவசரமா, ஏன்னா அந்த கேள்வி செஞ்சுக்கணும், நீங்கள் முடிச்சுட்டா சரி, அது நீங்கள் பார்த்துட்டா சரி. சரியா, அந்த கேள்வி முடிச்சு விட்டுருவோம். சரியா.
ரைட். அப்ப நான் வந்து குரூப்ல சரியா நீங்க பேர பேசுங்க வந்து கேலி செஞ்சு குரூப்ல போட்டோ போடுங்க சரியா. நான் கேலி சொல்லிட்டேன் 2009 8 7 6 5 4 இந்த 4 இந்த வீச்சுருக்கு வந்து பாஸ் பேப்பர்ல வந்து என்னது அரிய திரவியம் முழு வீச்சுருக்கு துணிவது, அதாவது முழுவக தெரிக்கும் முறை மூலம் ஒரு ஊசியை பயன்படுத்தி இந்த வரைவு கட்டமைப்புலாம் அப்படியே ஃபுல்லா இருக்கு, வரையெல்லாம் இருக்கு. அந்த கேலியோட ஸ்ட்ரக்சரை போட்டோ பிடிச்சி போடுங்கன்னு சொன்னேன் சரியா. குயிக்கோட போடுங்க நீங்க எதை செய்ய போறேன் சரியா. சிம்பிளான கேள்வி நோட்ல அப்படியே லாஸ்ட் படிச்சு அப்படியே ஃபுல்லா முடிச்சு விட்டுருவான் ரைட். ஒரு ஆள் போடுற வரைக்கும் நான் என்ன செய்யணும், இந்த வாலண்டியர்களால் போடுங்க, இன்னும் போடல, இந்த வாலண்டியர் தெரியும் தெரியாது சரியா. ரைட். நான் போவோம் என்னது குரூப்ல ஒரு போட்டோ போட்டிருக்கேன் இந்த பயிற்சி நாட்கள் சரியா. ரைட். செய்வோம் முதலாக கேள்வி பயிற்சி நாட்கள் சரியா. சரியா. முதலாக சரியா. முன்னூறு சமஞ்சி முடிவு சுட்டியுடைய கண்ணாடியான அரிய ஒன்று அறியக்கோள் வருவது பாயாகும். அதன் இழிவிலக கோணத்தை காண்க. இழிவிலக கோணத்தை படுகோணத்தை காண்க சரியா. ரைட். இப்ப கேள்வி கொடுத்துருக்காங்க என் சமன் 1.5 கமா அரிய கோணம் கேபிட்டல் ஏ சமன் 60 பாயம். என் சமன் 1.5 அரிய கோணம் 60 பாயம். கேள்வி கேட்டா பாட்டு என்னது இழிவிலக கோணத்தை படுகோணத்தை காண்க. இழிவிலக கோணம், இழிவிலக கோணம் வந்து கேபிட்டல் டி கண்டுபிடிக்கணும், படுகோணம் ஐ கண்டுபிடிக்கணும் சரியா. என் சமன் 1.5 குறிச்சிட்டு கண்ணாடி ஏரியம் அரிய கோணம் 60 பாகை, இழிவிலக கோணம் கேபிட்டல் டியும் படுகோணம் கேபிட்டல் ஐ கண்டுபிடிக்கணும் ரைட். அதுக்கான நம்ம படத்தை வரைவோம். படம் வரைய அவசியம் இல்லை, இந்த கேள்விக்கு டைரக்டா பிரதிக்கு கண்டுபிடிக்கணும், டைரக்டா பிரதிக்கு கண்டுபிடிக்கணும். ஆனா இருந்தாலும் ஒரு படத்தை வந்து வேகப்பட்டு கேள்வி செஞ்சு விட்டுருவோம் சரியா. ரைட். அப்ப வந்து ஒலிக்கிறது நான் எது வந்து பாருங்க, இது ஏ, இது வந்து 60 பாகை நடைபெறுது. இது 60 பாகை இல்லையா. போட்டோ யாரும் போடல, போடுங்க பாசரமா தேதி. இது ஏ, இது பி, இது சி, இது 60 பாகை சரியா. ரைட். ஒலிக்கிறது நான் வேற ப்ளூல வரையறேன். ஒலிக்கிறது என்பது சரியா. இது 7, இது 7, இது வந்து என்னது ஐதானோட ஒலிக்கிறது என்பது ஐதானோடகம், இது அடர்ந்த ஊடகம். செவ்வன் என்ன செய்யும், நோக்கி முடிவடையும். திரும்ப இங்கே ஒரு செவ்வன் வரையும். அதாவது கண் மட்டத்தை பார்க்கறதுக்கு ஆட்டலா சரியா வரைங்க, செங்குத்துனா செங்குத்து மாதிரி இருக்கும் சரியா. இப்ப இது வந்து அடர்ந்த ஊடகம், ஐதான ஊடகம், செவ்வன் விட்டு விதத்து முடிவடை சரியா. இப்ப நான் என்ன செய்வோம், விலகல் பார்க்கணும், விலகல் பார்க்கணும். விலகல் சொன்னது கதிர் உண்மையாவே இப்படித்தான் போயிட்டு இருக்கணும், ஆனா கதிர் ஃபைனலா போகுது இப்படி. அப்ப இதை ரிவர்ஸ் பண்ணிக்குவோம். ஆகவே விலகல் கோணம் என்று சொல்வது என்று சொன்னா அது கேள்வி கேட்டாங்க. இது இழிவு விலகல் அடையலாம். இழிவு விலகல் அடையதான் கேபிட்டல் டி மார்க் பண்றேன். இந்த கேபிட்டல் இழிவு விலகல் அடிக்கிறதுனால நான் கேபிட்டல் டி மார்க் பண்றேன். அடுத்து வந்து படுகோணம் ஐ, அது முறிகோணம் வந்து சிம்பிளா, தரி முறிகோணம் சிம்பிளா. இழிவு விலகல் நிலையில வந்து என்ன செய்யும், படுகோணம் வந்து வெளிப்படுகோணத்துக்கு சமனா இருக்கும். ஆகவே இது ஐயா இருந்தா இது மையா இருக்கும்
ஆகவே இது சிம்பிள் ஆரா இருந்தா இது சிம்பிள் ஆரா இருக்கும். இது விலகல் நிலைகள். சரியா? இப்ப நான் என்ன செய்வோம்னு சொன்னா இது அப்படியே நீட் பண்ண சொன்னா இது அப்படியே நீட் பண்ண சொன்னா இந்த இடத்துல ஒரு கோணம் வரும். இந்த கோணம் வந்து 2r க்கு சமமா இருக்கும். இந்த கோணம் வந்து 2r க்கு சமமா இருக்கும். r + r 2r. அதே மாதிரி ரைட் எழுதிக்கிறோம். எங்களுக்கு தெரியும் இந்த d capital D equal to என்னது இந்த கோணம் உங்களுக்கு தெரியும். இந்த கோணம் வெளியே எழுதுறேன். என்னது I - r. இந்த கோணம் என்னது I - r. ஆகவே இந்த கோணத்தை கூட்டவானது இந்த கோணத்துக்கு சமம். ஒரு முக்கோணிட அகக்கோணங்கள கூட்டுத்தொகை புறத்தொகை கோணத்துக்கு சமம். ஆகவே I - r plus I - r. ஆகவே d equal to 2I - r. 2I - r. சரிதானே? அடுத்தது இது r இது r. ஒரு முக்கோண அகக்கோணங்கள கூட்டுத்தொகை புறத்தொகை கோணத்துக்கு சமம். இது r இது 2r. ஆனா இந்த 2r க்கு சமம்னா இது 60 பாயிண்ட் அதே கோணம் a க்கு சமம். ஆகவே அதை என்ன சொன்னா என்னது 2r equal to a r equal to a by 2 r equal to a by 2. சரியா? இது 2a - 2r ல 2a - 2r 2a - 2r. இப்ப d equal to 2i minus இந்த 2r க்கு பதிலாக a போடலாம். இந்த 2r க்கு பதிலாக a போடலாம். திரும்ப இங்க வந்தா 2i சமம் a plus d. ஆகவே i சமம் a plus d by 2. சரிதானே? இப்போ நான் வந்து என்ன செய்யணும்? i சமம் a plus d by 2. சரியா? இப்போ பாருங்க இங்க இருந்து இங்க என்ன செய்ய போறோம்னா ஸ்னெல் விதி யூஸ் பண்ண போறோம். இங்க இருந்து இங்க வந்து ஸ்னெல் விதி யூஸ் பண்ண போறோம். சரியா? எப்படி யூஸ் பண்றது? இது வழி முழுசுக்கு ஒன்று. இது வந்து கண்ணாடி எஞ்சி இல்லாட்டி என்ன வந்து எவ்வளோ 3 கீழ் 2 1.5 1.5 இல்லையா? ஓகே எப்படி சரி 3 கீழ் 1.5 இது பண்ணாமல் சரி 1.5 என்ன போடும் 1.5 ரைட். செல்லர் யூஸ் பண்ண அப்படியே வரும்போது என்ன வரும்? செல்லர் யூஸ் பண்ணா என்னது வலி கண்ணாடி இடைமுகத்துக்கு வலி கண்ணாடி நான் ஃபுல்லாக அதில் பாருங்க கண்ணாடி இடைமுகத்திற்கு ஸ்னெல்லின் விதிப்படி n sin I சமன் மாறிலி. இன்னொரு ஆசைக்கு கூட போடுங்க. இதுதான் கதை. ஏப்பா அப்படியே செய்யணும். இதுதான் கதை. எத்தனை மணி கேட்கும் அது? ஹாஸ்பிட்டல்ல 2008. வெரி குட். 2008 3ஆம் ஸ்ட்ரக்சர். சின்ன டைம் பார்த்துக்கிறதுக்கு நம்ம ப்ரொசீட் பண்ணணும். ஏழு கேட்டு செஞ்சு டைம் ப்ரொசீட் பண்ணணும். இதுதான் கதை. ஓகே இன்சைன்ஸ் மாறி இன்சைன்ஸ் மாறி உடனே வரும். இங்கே வந்து முறுக்கிட்டு உண்டு தர இங்கே சைனே போடுறேன். சைனே போடுறேன் சமன். இங்கே என்ன வரும்? சைனார் முடிவு போனால் என் தர சைனார். இங்கே என்ன முறுக்கிட்டு என் தர சைனார் வெளிக்கும் sin I சமன் n. நான் sin I டிரெக்டா sin I கேட்டு படுகோணமாய் கேட்டிருந்தா படுகோணமாய் கேட்டிருக்கு. ஆகவே sin I n வந்து 1.5 sin r sin r நான் எவ்வளோ r 7a/2. அப்ப r 7a/2 சொன்னா a ன்றது எவ்வளோ 60 பாகை. அப்ப 60 பாகை 60 க்கு 2 எவ்வளோ 30 பாகை. எவ்வளோ r எவ்வளோ 30 பாகை. அப்ப sin 30 டைரக்டா sin 30 எழுதிரு. ஈஸியா கேரியிலமா முடிச்சிருக்கு. அப்ப sin I சமம் 1.5 தர அரை 1.5 அரை. அப்ப இதுல விட வர என்னது sin
I சமன் தசம் 75 sin I சமன் தசம் 75 ஆகவே இதிலிருந்து I கண்டுபிடிக்கலாம் எவ்வளவு அடி குயிக்கா சொல்லுங்க sin I சமன் தசம் 75 னா I எவ்வளவு sin I சமன் தசம் 75 I எவ்வளவு ஓரளவு குயிக்கா விடைய பண்ணுங்க அதோட முடிஞ்சிச்சு sin I சமன் தசம் 75 சொன்னா I எவ்வளவு இப்போ நமக்கு கீழே ஒரு அடுத்த கேள்வி போலாம் என்னது இந்த இருக்கு d கேக்குறாங்க அது ஒரு வார்த்தை வர எனக்கு d தான் என்னது 2i - a d எவ்வளோ 2i - a அப்ப நீங்க என்ன இந்த எழுதுறேன் நான் d = தான் d தான் இல்ல d டைரக்டா d இருக்கு என்னது 2i - a 2i - a தான் d ஆகவே இது எவ்வளவு வந்துருக்கு 2i 2 தர i கண்டுபிடிங்க i எவ்வளவு வரும் இதுக்கு 25 பாய்க்கு sin 25 பாய்க்கு தசம் 75 குயிக் இதுல கொண்டு டைப் பண்ணி sin 75 கூட மடக்கடை பாருங்க குயிக் போய் பாருங்க மடக்கடால இருக்கு என்ன வருது சொல்லுங்க பிரதிசா சரி i க்கு பிரதிக்கு இங்க வந்து எவ்வளவு வந்து பாய் வரும் d = 2 - a बराबर d सम q சொல்லுங்க 2 தர இது மைனஸ் a வரும் a வந்து 60 பாருங்க சிக்கல்லே அட்ரஸ் d நான் மத்தல போட்டு எடுக்கிறேன் 48 பாய் ஜஸாக்கல்லாஹ் चलो रहमान 48 பாய் போதும் 48.35 கலை சரி 48.35 கலை ரெண்டால பெருக்கும் ரெண்டால பெருக்கினா என்ன வரும் 48/35 கலை ரெண்டால பெருக்குங்க ரெண்டால பெருக்குது பாருங்க 5 10 சேர்த்து 1 3 2 6 6 1 7 அப்ப இது என்ன இருக்கு 35 ரூபாய் 20 பாயிண்ட் இருக்கு அப்ப 20 பாயிண்ட் போடுறது ஆசிரியருக்கு பெருக்கும் வீடியோ பார்ப்போம் அப்புறம் 8 வந்து அப்புறம் இது பாயிண்ட் இருக்கும் சரி கலை இங்க கலை இங்க பாயிண்ட் வரும் இதுல 16 க்கு ஆரம்பிச்சு வந்து இங்க வந்து 8 அப்போ 96.70 கலை 96.70 கலைடா நான் அப்படி போடுவேன் நாம 97.10 கலை எவ்வளவுனா 97.10 கலை போடும் சரியா 70 கலை போடுறதே ஏன் இதுல 60 கலை இந்த 70 கலையை நாம உடைக்கலாம் 60 கலை பிளஸ் 10 கலை 20 கலையா 60 கலை பிளஸ் 10 கலை எடுக்கலாம் அந்த 60 கலை ஒரு பாகை பிளஸ் 10 கலை எடுக்கும் ஒரு பாகை பிளஸ் 10 கலை அந்த ஒரு பாகை இரால கூட்டணும் 96 பாகை கூட்டி விட்டுறணும் அப்ப கூட்டி விட்டா என்ன வரும் 97 பாகை 10 கலை அப்ப 97 பாகை 10 கலையில இருந்து கழிக்கணும் 60 பாகை d = 37 பாகை 10 கலை 37 பாய் 10 கலை ரைட் அதை சொல்லி கொடுத்துறேன் ரைட் நோட் பண்ணிக்கோங்க ஐ வந்து எவ்வளோ நான் இங்க வந்திருக்க ஐ வந்து 48 பாய் 35 கலை 48 பாய் 35 கலை இதுதான் கலையா விட போடுறது சரி காலிக்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க குயிக்கா நான் கேள்வியில நீங்க செஞ்சிருக்கணும் கேள்வியில செஞ்சிருக்கணும் ரைட் ரெண்டாவது கேள்வி சரியா அறுபது பாகை போன அரிய மட்டும் இழிவுல போன 40 பாகை அரிய திரையை முடிச்சுட்டே காணுங்க ரைட் இதே கேள்வி கேள்வி என்ன சொன்னா 60 a விட 60 பாகை அரிய கோணம் a = 60 பாகை அரிய கோணம் a = 60 பாகை அரிய மூன்று இழிவுல கோணம் வந்து கேபிட்டல் D வந்து 40 பாகை கேபிட்டல் 40 பாகை அரிய திரையை முடிச்சுட்டே காணுங்க கேள்வி வந்து ஏன் அரிய திரையை முடிச்சுட்டு கேபிட்டல் சிம்பிள் கேள்வி ரைட் இதே சமம் இதே படம் வரும் சரியா அரிய கோணம் 60 பாகை திரும்ப வரையறேனா இழிவுல கோணம் வந்து 40 பாகை முடிச்சுட்டு அரிய திரையை முடிச்சுட்டு எடுத்துக்கலாம் சரியா ரைட் அரிய திரையை முடிச்சுட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும் ஸ்னெல்ல விதியை பாய்க்கணும் என்னது இங்க இருந்து இங்க ஸ்னெல்ல விதியை பாய்க்கணும் இங்க இருந்து ஸ்னெல்ல விதியை பாய்ச்சா என்ன ஆகும் என்னது ஸ்னெல்ல விதி திரும்ப எடுத்தத இதே மாதிரி ஒரு என்னது 1 தர sin i 1 தர sin i சமன் இங்க என்ன வரும் n தர sin r
சரியா? இப்ப நாங்க பிரதிடுவோம். இதுல எனக்கு தெரியாது sin x பிரதிடுவோம். என்ன ஆகுது இன்னைக்கு sin நான் வேற கண்டுபிடிச்சிருப்போம். பிரச்சனை என்ன ரைட். அப்ப நாங்க பிரதிடுவோம். என்ன ஐக்கு பதிலா என்ன வரும்? r க்கு பதிலா வரும். I சமம் நான் உங்களுக்கு I சமம் என்னது? a plus d by 2. a plus d by 2 என்ன வரும்? அப்ப a plus d by 2 अब என்ன வரும்? I சமம் a எவ்வளோ? 60 பாகை, d எவ்வளோ? 40 பாகை, கீழே 2 I சமம் 50 பாகை வரும். 100 பாகைக்கு 2 50 பாகை வரும். ரைட். r க்கு பதிலா r சமம் என்னது? a by 2. r சமம் a by 2. இந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்கோம் r சமம் a by 2 தி. அப்ப என்ன r சமம் 60 க்கு 2 r சமம் 30 பாகை. तो देखिए सही पर उन तरह sin a क्या बोलना sin a बदली डायरेक्ट आप बोल रहे हैं इन तरह sin ऊपर बाहर राइट sin नंबर बाहर की कोई केवड़े पांच और पढ़ो इन तरह sin ऊपर आ रहे कोई को और வந்து sin नंबर की விடைய வந்து மடக்கட்டல பார்த்து போணும் இலகுவான பார்க்கிறது sin நம்பர் பெருமானுக்கு பார்த்து போணும் என்ன எழுதுறோம் குயிக் போட்டோ எடுக்க முடிஞ்சு போட்டோ எடுக்க முடிஞ்சு ஏதாவது 10 மணி நேரம் இதாக்கிறேன் சரி இப்போ பார்த்து சை நம்பர் பாயிண்ட் பேர் மாத்திர குரூப்ல போடுங்க சரியா ரைட் அடுத்த கேள்வி மூணாவது கேள்வி பால் கூட சொல்லி போற கிடையா மூணாவது கேள்வி மூணாவது கேள்வி சொல்லி ஒரு தசம் 6 முழுச்சுட்டியுடைய கண்ணாடியினாலான அரியம் ஒன்றின் அரிய கோணம் 76 இதன் இகுவெள கோணத்தை காணுங்க சரியா ரைட் மூணாவது கேள்வி செய்யலாம் மூணாவது அதே ஐடியாவில் கேள்வி மூணாவது செஞ்சிடலாம் மூணாவது செஞ்சு பாருங்க நான் மூணாவது செய்யல sin 50 by ஜஸாக்கல்லாஹ் ஜஸாக்கல்லாஹ் ரஹ்மான் 50 by sin 7 7 6 சேசம் 7 7 6 செய்வது ஜஸாக்கல்லாஹ் ரெண்டாவது கரெக்ட் கேட்பார் அப்ப இன்னைக்கு வீடியோ வரும் இன்னைக்கு என்ன வரும் சேசம் 7 7 6 ரெண்டாவது கேட்க 12 மிச்சம் 1 15 மிச்சம் 1 15 1 தசம் 5 5 2 தவிர 1 தசம் 5 5 2 விட ஓகே மூணாவது செய்யறேனா மூணாவது செய்யற மூணாவது அதே கேள்வி மூணாவது செஞ்சு பாருங்க நான் மூணாவது டைம் செய்யல மூணாவது டைம் எடுக்கல சோ மூணாவது செஞ்சு பாருங்க நாலாவது கேள்வி போவோம் மூணாவது செய்யுங்க என்னது உங்களுக்கு ஓ சாரி 7 6 7 6 12 மிச்சம் 1 13 மிச்சம் 1 1 5 3 சரி சரி இதுதான் இல்லையா சரி சரி மூணாவது செய்யல அதே கேள்வி நாலாவது கேள்வி பார்ப்போம் நாலாவது கேள்விக்கு 3 க்கு 2 முழு சுட்டியுடைய கண்ணாடியிலான 60 அரியம் ஒன்று 4 க்கு 3 முழு சுட்டியுடைய நீரில் வைக்கப்பட்டுள்ளது நீரில் வைக்கப்பட்டுள்ளது அது இழிவுகளை கொண்டே காணுங்க ரைட் நல்ல கேள்வி வந்து கவனிங்க படத்தை வளர்த்துட்டு இதை மார்க் பண்ணிக்கிறேன் இது ஒரு நீர் முகவை பெரிய நீர் முகவை எடுத்துக்கோங்க சரி இது ஒரு நீருள்ள வச்சிருக்காங்க என்னன்னு சொன்னா நீண்ட முடி சுத்தி வந்து NW 4 க்கு 3 NW 4 க்கு 3 அப்ப நீருளுக்கு ஒரு அரியத்தை வச்சிருக்காங்க அத பண்ணீங்க ஒரு நீருளுக்கு அரியத்தை வச்சிருக்காங்க டிஃபரண்டான கேள்வி
நீர்ல வரையத்தை வச்சிருக்காங்க. அது ஃபுல்லா நீர். நீர்ல வரையத்தை வச்சிருக்காங்க. என் தம்பி 403. ஒன்றை சமணி குறிச்சிட்டு அதை வச்சுக்கலாம். அப்ப எங்கிற பெருமானம் வந்து 1.5, அதாவது 3/2. எங்கிற பெருமானம் வந்து 3/2. 3/2 தான் முடிக்கிறாங்க. அப்ப 3/2. என் டபிள்யூ 4/3. அதே போல 60 பார். அது தெரியல. இது எவ்வளோ? 60 பார் இருக்கணும். கேள்வி கேட்டுட்டாங்க. அது இழிவுல பார்த்துக்காங்க. கதிர்வேற்படுத்த வரையும் சேம் கதிர்வேற்படும். கதிர்வேற்படும் சிவன் வரையும். இது 5 இடம். நீர் வந்து 4/3. இது 5 இடம். கடந்தோடம் செவ்வன் என்ன செய்யும்? 100 வரையும். திரும்ப இது சிவன் வரையும். திரும்ப கடந்தோடம் 5 இடம். என்ன இதுல பெருமானம் தேவை 1.5. இதே பெருமானம் 1.33. சோ 1.33 விட 1.5 பெருசு. ஆகவே இது 5 இடம் கடந்தோடம் 12 மாதிரி செவ்வனை விட்டு வெளுத்து முடிவடையும். இப்ப கதிர் அப்படியே நீட்டு போனாங்க. லீவ்ல அப்படி போறோம். கதிர் அப்படியே நீட்டினா இந்த இடத்துல சந்திப்பாரு. சந்திச்சா எங்களுக்கு அதே மாதிரி வளமையான மாதிரி இருக்கு. இது வரும் டி. அது எந்த டோட்டும் இல்லை. இது அப்படியே இங்கே நீட்டினா சரி ரைட். இப்போ இந்த கோணம் மார்க் பண்ணுவோம். இந்த கோணம் படுகோணம் ஐ அது எனக்கு தெரியாது. படுகோணம் ஐ மார்க் பண்றேன். இந்த இடத்துல முழுகோணம் ஆர் சிம்பிளா மார்க் பண்றேன். இழிவிலகல் நிலையிலிருந்து படுகோணம் சிம்பிளை வந்து வெளிப்படுகோணம் சிம்பிளை சமனா இருக்கும். வெளிப்படுகோணம் சமனா இருக்கும். அப்ப இது சிம்பிளா இருந்தா இது சிம்பிளா தான் இருக்கும். இந்த கோணம் வந்து 60 பாகையா இருக்கும். அது வந்து 2r சமனா இருக்கும். 60 பாகை நம்ம கெப்லேயே போட்டோம். 2r சமனா இருக்கும். ரைட். தரவுகளை வச்சு நான் எல்லாத்தையும் மார்க் பண்ணி கொடுறேன். இழிவுல கோணம் கொடுத்துருக்காங்க. இழிவுல கோணம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? இழிவுல கோணம் கேள்வி. இழிவுல கோணம் காரணம் அதே கேள்வி. ரைட். தரவுகளை சேர்த்து மார்க் பண்ணிக்கிறோம். ரைட். ஓகே. இப்ப நான் கேள்வி வருவோம். இப்போ வந்து கேள்வி வரும். சரி கேள்வி வரும். ரைட். கேள்வி வருவோம். என்சைன் சமன் மாறலை போட்டு கேள்வி டைரக்டா வரும். எங்களுக்கு ஆர் தெரியும் இல்லையா? அதான் தெரியும். அதான் எனக்கு தெரியும். என்னது கண்டுபிடிப்போம். என்னது சமன்பாடை போடுவோம். கேள்வி செய்தாரு. என்னது இது ஒரு நீர், இது கண்ணாடி. ரைட். எப்படி செய்து பாருங்க. நீர் கண்ணாடி இடைமுகத்திற்கு ஸ்னெல்டர் விதிப்படி, நீர் கண்ணாடி இடைமுகத்திற்கு ஸ்னெல்லின் விதிப்படி n sin i சமன் மாறிலி. n sin i சமன் மாறிலி. என்ன ஆகும்? இங்க நீர். அப்ப நான் போடுறேன் nw. இங்க போடுற நீர் nw. படுகோணம் sin i. n தர sin i சமன். இங்க முறு சுட்டி ng. sin தர முறிகோணம் sin r. முறிகோணம் sin r. சரியா? இப்ப nw பெருமானம் தெரியும். எவ்வளோ? 4/3 தர. ஆனா படுகோணம் sin i எங்களுக்கு தெரியாது. அப்ப sin i இங்கே போடுவோம். சமன். இங்க எஞ்சில பெருமானம் வந்து 3/2 தர. இப்ப sin r தெரியுமா? sin r தெரியும். எவ்வளவு நமக்கு sin r? எங்களுக்கு தெரியும் sin r தெரியும் சொன்னா இங்க தெரியும் a சமன் a சமன் 2r. a சமன் 2r. இந்த சந்தர்ப்பத்துல a சமன் 2r இருக்கு. இழிவுலகல் சந்தர்ப்பத்துல a சமன் 2r. a சமன் 2r ல பெருமானம் எவ்வளவு? 60 பாகை 2r. r சமன் எவ்வளவு? 30 பாகை. r சமன் எவ்வளவு? 30 பாகை. என்ன வரும்? sin 30. அப்ப நாம இதை எழுதுவோம். இங்க புக்க படிக்கனா சரி எழுதுவோம். 4/3 sin i சமன் 3/2 தர sin r வந்து sin 30. sin 30. அப்ப எங்களுக்கு வரும் sin i இதுல வர செய்யும். sin i சமன் இது வரும் 3/9. 4 இங்க வெட்டி இது 4 வரைக்கும் 16 வரும்.
sin a சமன் 9 கீழ் 16 பிரிச்சு போட 9 கீழ் 16 அப்படி சொல்லி 9 16 ஆல பிரிச்சா சைவசம் எத்தனை 90 எத்தனை முறை வரும் 5 முறை 80 10ல இல்ல 10ல இல்ல 100ல எத்தனை முறை வரும் 100ல வரும் 6 முறை 16 96 இல்லையா 96 மிச்சம் 4 40ல 2 முறை அப்படி வரும் 32 ரைட் திரும்ப ஓகே 8ல 80ல 5 முறை சைவசம் 5 6 2 5 சைவசம் 5 6 2 5 சைவசம் 5 6 2 5 கோட்டு போடுங்க என்ன படுகோணம் ஐ வருது படுகோணம் சைன் அதாவது ஐ வரும் சைவசம் 6 2 5 குயில போடுங்க பாப்போம் சொல்லுங்க பக்கமா சொல்லுங்க போகினே வந்து sin i சைவசம் 6 2 5 சைவசம் 5 6 2 5 சைவசம் 5 6 2 5 படுகோணம் எடுக்கணும்னு சொல்லுவோம் சரிங்க என்ன வருது இது சொல்லுங்க சைவசம் 5 6 2 5 तो इधर आएगा 34 पाई 13 करे 34 पाई 13 करे 34 पाई 13 करे சரியா இப்போ இதுல பண்ண முடியும் இப்போ என்ன இதுல பண்ண முடியும் எவ்வளவு அப்படிங்கிறது எங்க தெரியும் இதுல பண்ண எப்படி வரும் சரியா அதாவது இதுல பண்ண d நீங்க சும்மா பண்ண சொன்னா d d என்ன வரும் இந்த 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 இதையும் கூட்ட வராது இல்லையா இதையும் கூட்ட வராது சரியா அப்ப இதையும் கூட்ட வராது சொன்னா வரும் 2i 2r வரும் அதான் இருக்குது எத்தனையோ முறை நான் சொல்லிட்டேன் இதை நீ பாடமா வச்சுக்கோங்க சிம்பிள் d i r plus i r வரும் d 2i 2r d 2i 2r वाला a 2r वाला a 2r वाला a இப்போ i தெரியும் பிளஸ் இத இல்ல உங்களுக்கு இந்த சமன்பாடு மறக்குமா d 2i a ன்னு மறக்குமா இத சரி பாடமா i சமன் a d 2 இது பாடமா வெச்சுக்கோ i சமன் a d 2 இதுல இருந்து வேணா d எல்லாம் படிச்சுக்கோ இது பட்டா பாடம் வெச்சுக்கோ இங்க பாருங்க இங்க வலி இங்க கண்ணாடி இருக்குமா இருந்தால் இங்க வலி இங்க கண்ணாடியா இருக்குமா இருந்தா உங்களுக்கு முடிச்சுட்டீங்க சமன்பாடு இதுதான் என்ன n சமன் sin இத டைரக்டா அப்ளை பண்ணாலும் பிழை கிடையாது அப்ளை பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு sin a/2 இது வந்து வலியாகவும் இது என்ன வரணும் கண்ணாடியாக இருந்தா வீடியோ பார்க்கணும் காட்டுவோம் இது வலி கண்ணாடியாக இருக்குமா இந்த சமன்பாடு டைரக்டா அப்ளை பண்ணிடும் இந்த சமன்பாடு டைரக்டா அப்ளை பாடம் வச்சிருந்தா வேணும் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி கேட்பாரு ரைட் அடுத்த விஷயம் என்ன சொன்னா இந்த இடத்துல sin i சமன் இது வந்து sin i இது sin r அப்ப பொதுவா i ன்றது என்னது a d 2 இந்த சமன்பாடு தெரியுமா i தெரியும் a தெரியும்னா d கண்டுபிடிச்சிடலாம் d எலிமெண்ட் தெரியும் அப்படியே இல்லன்னு சொன்னா இத d சமன் 2i a இத பாடம் வச்சுக்கோங்க d சமன் இதே வேற d சமன் 2i a ரைட் அப்புறம் நான் பிரதிக்கும் that இங்க பண்ணுது d சமன் 2i a d சமன் 2i a d சமன் 2 தர 34 பாய் 13 தர 60 பாய் d சமன் 34 பாய் 60 கரையா 34 பாய் சரி 13 கரை ரெண்டாவது பிரிக்கினா 26 பாய் இது 8 இது 68 பாய் 26 கரை அப்ப 68 பாய் 26 கரையில இருந்து 60 கழிச்சா d சமன்
8/6 கலை மிச்சம் சின்ன வரும் இல்லையா? 8/6 கலை 8/26 கலை சரி 8/26 கலை 8/26 கலை இங்க இது சுருக்குறது தேவை கழிச்சல் நாளைக்கு முடிச்சு 5 கிலோ 10 வரைக்கும் முடிவுகோணம் 60 அறிய அறியத்தின் ஒரு முகத்தில் படம் முடிக்கிறார். இரண்டாவது முகத்தில் மட்டுமட்டாக முழு தெரிப்பு அடைகிறது. முதலாம் முகத்தில் படம் மட்டும் காண்க. சரியா? 5 கிலோ டிஃபரண்ட் பண்ணி கேளுங்க. சரியா? உன்னத மந்தி முடிச்சுடையது. அப்ப எச்சம் உன்னத மந்தி முடிச்சுடையதும் முறிவு கோணம் 60 ஆகும். முறிவு கோணம் 60 உடைய ஒரு அறியத்தில் அந்த டைப்பிங்ல முறிகோணம் அரிய கோணம் காணிங்க. அரிய கோணம் சர்வ சமன் இந்த வேர்ட் முறிகோணம் அரிய முறிகோணம் சொல்றது முறிவுகோணம். இந்த இதுல வர முறிவுகோணம் சொல்றது என்ன சொன்னா இது அரிய கோணம் ஏ சொல்றது. சரியா? சிம்பிளா இல்ல. சில பேர் சிம்பிளா இல்ல. முறிவுகோணம் சும்மா மொட்டையா சொன்னா அது அரிய கோணம் சொல்றது. அரிய கோணம் வந்து இதுல இந்த வேர்ட்ஸ்ல முறிவுகோணம் சமம். முறிவுகோணம்ன்றது முறிவுகோணம் அரிய கோணம் முறிவுகோணம்ன்றது வந்து எதுக்கு சமம்னு சொன்னா அந்த கேபிட்டல் அரிய கோணம் சமம். ரெண்டு ஒரே வார்த்தை ஒத்த கருத்து. அந்த இந்த முறிவுகோணம் இந்த சிம்பிளா இல்ல. அதான் சொல்றது. சரியா? அப்ப என்ன செய்யறாங்க? அந்த சுவாமி முடிச்சுட்டியுடைய முறிவு கோணம் 60 அறியத்தில் ஒரு முகத்தில் படும் மொழிக்கு எதிரானது. இரண்டாவது ஒன்று மட்டுமட்டா முழு திரைப்படுது. மட்டுமட்டா முழு திரைப்படை சொன்னா என்ன நடந்திருக்கு? மேற்பரப்பு மாறிட்டு போகிறது. மேற்பரப்ப மாறிட்டு போகிறது இருக்கும். ரைட்? இது நான் வரையறேன். ரைட்? இந்த கோணம் 60 பாயம். சரியா? மேற்பரப்பு மட்டுமட்டா முழு திரைப்படை மேற்பரப்பு மாறிட்டு போகுது. எனக்கு ஒரு கதிரை வரைஞ்சிட்டோம். ஒரு ஏதோ ஒரு கோணத்துல ஒளி எதிர்படுது. என்ன கோணம் ஒளி எதிர்படுது தெரியாது. ஒளி எதிர்படுது. பட்டு இது வந்து வலி அடையாளம். இது ஏன் வந்து 1.5 இது 5வது அளவோடு செல்வரை நோக்கி முறிவடையும். மட்டுமட்டா முழு திரைப்படம்னு சொன்னா என்ன செஞ்சது? மேற்பரப்பு மாறிட்டு போறதா? மட்டுமட்டா முழு திரைப்படம்னு சொன்னா மேற்பரப்பு மாறிட்டு போறது. மேற்பரப்பு மாறிட்டு போறது இந்த மாதிரி சொல்லிருக்காங்க. மட்டுமட்டா முழு திரைப்படம்னு சொன்னா மேற்பரப்பு மாறிட்டு போறதுக்கு ஈக்குவல். மேற்பரப்பு மாறிட்டு போறதுக்கு ஈக்குவல். சரியா? அப்ப நான் இந்த கதை நிற்கும். கேள்வி என்ன சொன்னா படுகோணத்தை காண்க. கேள்வி வந்து படுகோணத்தை காண்க. அப்ப இது எனக்கு தெரியாத இது எனக்கு தெரியாது. R1 எனக்கு தெரியாது. R1 போடும். இது வந்து மட்டுமட்டம் மாறி போறா அவதி கோணம் சியா இருக்கும். இது அவதி கோணம் சியா இருக்கும். ஆனா எங்களுக்கு இந்த கோணம் தெரியும். இந்த கோணம் எனக்கு தெரியும். என்னவா இருக்கும்? என்னது? அதாவது இது R இது சீனா ஒரு முக்கோண R கோணங்கள் கூட்டுத்தொகை புறக்கதிர் கோணத்துக்கு சமனா இருக்கும்.
அவைகள் ஆர் பிளஸ் சி போடலாம், ஆர் பிளஸ் சி போடலாம். இந்த ஆர் பிளஸ் சி எதுக்கு சமம்னு சொன்னா இந்த 60 பாகைக்கு சமம், கேபிள் ஏக்கு சமம். ஆர் பிளஸ் ஏக்கு சமம், கேபிள் ஏக்கு சமம். ஆர் பிளஸ் ஏக்கு சமம், கேபிள் ஏக்கு சமம். அதை உங்களுக்கு நான் படிச்சிருக்கோம். திரும்ப படத்துல இந்த ஆர் பிளஸ் சி இது இந்த கோணம் சமம், இந்த கோணம் கேபிள் ஏக்கு சமம். சரியா? நீர் போனாங்க எங்களுக்கு பேர்ல வந்து கேபிட்டல் ஏ தெரியும், எங்களுக்கு பாவன பேசுறது வருவாங்க. என்ன செய்வாங்க, இது வழி முடிச்சுட்டு உண்டு. சரி, வளமையான சமன்பாடு எப்படி பண்ணுவாங்க, வழி கண்ணாடி, வழி கண்ணாடி விடை குணத்திற்கு ஸ்னெல்லின் விதிப்படி n sin i சமன் மாறிலி இது போட்டேனாரும் இங்க வந்து வழி உண்டு. தர இந்த sin i தான் கேள்வி, sin i தான் கேள்வி கேட்டிருக்காங்க, அதை கண்டுபிடிக்கணும். படுகோடு கண்டுபிடிக்கணும். sin i சமன் இங்க வந்து 1/5 தர sin r. இந்த இடத்துல போடல ஆர்சம் a by 2 போடல, இந்த இடத்துல சிம்பிள் ஆர்சம் a by 2 போட இயலாது. ஏன் போட இயலாது, இந்த இடத்துல சிம்பிள் ஆர்சம் a by 2 போட இயலாது. சில பேர் போட்டு எழுதிருக்கீங்க ஏன் சிம்பிள் ஆர்சம் a by 2 போட இயலாது, இலிவியல் பண்ணுறதுக்காக இல்ல, இலிவியல் சந்தர்ப்பம்னு சொல்லல. அப்ப எங்களுக்கு இந்த கதிர் எப்படி நீட்டணும் அவசியம் இல்ல இந்த கேள்வி. அப்ப இலிவியல் சொல்லி இல்ல, அதனால இந்த இது போட்டா பில ஆர்சம் a by 2 சொல்லி போட்டா பில. அப்ப எங்களுக்கு சிம்பிளா தெரியாது, சிம்பிளா எங்களுக்கு தெரியாது. சோ சிம்பிளா கண்டுபிடிக்கிறது என்ன செய்ய போறேன்னு சொன்னா இடைமூத்திற்கு கண்ணாடி வலி இடைமூத்திற்கு திரும்ப திரும்ப எனக்கு தெரிந்த விதி இன்ஸ்டன்ட் மாதிரி போட தேவை. இங்க வலி கண்ணாடி இடைமூத்திற்கு கண்ணாடி வலி இடைமூத்திற்கு கண்ணாடி வச்சு கதிர் வலிக்கு போகும், அந்த டைம்ல போகும். போட என்ன போகுது, இங்க ஒரு சமன்பாடு, அதாவது n தர இது n தர sin c, அதாவது 1/5 போடுவோம். 1/5 கண்ணாடிக்கு தர sin c தர n போடுமே. சரி, n போடுச்சு. n தர sin c இங்க வழி 1 தர sin 90, 1 தர sin 90. சரியா? n க்கு பெருமாள் 1/5 கொடுத்திருக்காங்க. sin c சமம் 1 தர 1 1. இப்ப sin c சமன் அதாவது இது போட அப்படின்னு சொன்னா 1/2 2 3 தர sin c சமன் 1, sin c சமன் 2 3, sin c சமன் 0.6667. ஆகவே c சமன் ஒரு கோணம் வரும். குயிக்கா பார்த்து சொல்லுங்க. 0.6667 என்ன சாரா f of 1 குயிக்கா சொல்லுங்க. c என்ன வரும், c கோணம் c என்ன வரும், கோணம் c என்ன வரும், கோணம் c என்ன வரும். என்ன கோணம் c, என்ன 41.40 ரைட். இப்போ எனக்கு தெரியும் என்னது r plus c equal to a. அப்ப ஐதே என்ன கண்டுபிடிப்பாங்க, கண்டுபிடிப்போம். என்னது எனக்கு தெரியும் r plus c equal to a. இதுல எனக்கு r கண்டுபிடிக்கலாம். எனக்கு r தேவை, சிம்பிள் r தேவை. சிம்பிள் r சமம் என்ன வரும், a minus c.
சிம்பிள் ஆர் ஈக்குவல் டு a மைனஸ் c அப்ப போடுங்க. அப்ப என்ன சிம்பிள் ஆர் இங்க போடுங்க. அப்ப என்ன வரும்? இது வரும். போட்டு என்ன வரும்? சிம்பிள் ஆர் ஈக்குவல் டு பிரதியிலுமே a வந்து எவ்வளவு 60 பாகை மைனஸ் 41 பாகை 48 கலை 41 பாகை 48 கலை கழிச்சுடுங்க. சிம்பிள் என்ன வரும்? 41 பாகை 48 கலை கழிச்சு என்ன வரும்? இங்க அழிக்கிறேன். நாற்பது பாகை 48 கலை 60 பாகை 60 பாகை பூஜ்ஜியம் கலை எப்படி கழிக்கணும்? 60 கழிக்கிற பாருங்க சொல்லிதானே 41 பாகை 48 கலை கழிக்கணும். நிறைய பேர் போட்டிருக்கீங்க. கழிச்ச எப்படி வரும்? 60 பாகையிலிருந்து கழிக்கும் 40 கஷ்டம் இல்லையா? இன்னும் பூஜ்ஜியம் இருக்கு. அப்ப நான் கடை எடுக்கணும். கடை எடுக்க எப்படி வரும்? இங்க இருந்து ஒரு பாயை கடை எடுக்கணும். ஒரு பாயை கடை எடுத்தா எத்தனை வரும்? 60 கடையா மாறிடும். ஆகவே இங்க ஒரு பாயை கடை எடுத்தா 59 பாகை 60 கடை 59 பாகை 60 கடை. ஆகவே இங்க 41 பாகை 48 கடை. இப்ப டிரெக்ட் 60 40 கழிச்சுக்கணும். ஒரே முடிச்சுக்கணும். 60 இருந்து 40 கழிச்சுட்டா என்ன வரும்? 12 வரும். 12 கலை 9 போன 8 கலை பாகை 5 நாள் போன 18 பாகை 12 கலை 18 பாகை 12 கலை. சிம்பிள் ஆர் ஈக்குவல் டு 18 அப்படிங்கிறது சிம்பிள் ஆர் ஈக்குவல் டு 18 பாகை 12 கலை 18 பாகை 12 கலை. அப்ப இந்த சமன்பாடு பிரதியும் sin r equal to 1/5 அதான் 3 போடலாம். தர sin 18 பாகை 12 கலை sin r 1/5 ரைட். 18 பாகை 12 கலைக்கு அட்டவணை போய் பாருங்க. 18 பாகை 12 கலைக்கு அட்டவணை போய் என்ன பெருமாள் பாருங்க. குயிக்கா கூகுள்ல போடுங்க. 18 பாகை 12 கலைக்கு என்ன விட வரும்? sin பெருமாள் என்ன விட வரும்? sin பெருமாள் குயிக்கா வெளியே போடுங்க. குயிக்கா நேரே சைபர்சன் தேசம் 3 சைபர்சன் 3 1 2 4 sin r ரைட். இந்த சமயத்துல இருக்கும் யார் கொஞ்சம் வர போட்டுருக்காரு முகமது ஃபயாஸ். சரி சரி இந்த சமயத்துல 3 1 2 4 தேவைன்னா இதை வந்து என்ன செய்யணும்? முந்தைய சமஞ்சால் இருக்கட்டா. முந்தைய சமஞ்சால் சொன்னா என்ன செய்யணும்? 3 பெருக்கி 2 பிரிச்சுக்குவோம். அப்ப அது லேசு. முந்தைய சமஞ்சினா 3 பெருக்கினா என்ன வரும்? 2 2 1 எத்தனை? 7 3 9 சைஸ் 9 3 7 2 அது 2 பிரிச்சுக்குவோம். சைவசம் 9 3 7 2 2 பிரிச்சா சைவதசம் 4 13 6 நிமிஷம் 17 8 6 சைவசம் 4 6 8 6 சைவசம் 4 6 8 6 சரி 6 இது ஐ இல்லையா? இது ஐ வரும். சரி இந்த சுருக்கல் சரியா சரியா கண்டுபிடிக்கிறது. சுருக்கல் இல்லைன்னா சொல்லுங்க. சைஸ் 4 8 6 ஒரு பாருங்க. சைஸ் 4 நான் சுருக்கி சைஸ் 4 8 சரின்னா அதுக்குள்ள விட போடுங்க.
அவரை போட்டு 27 சால 27 பாய் 56 27 பாய் 56 கலை. விட அவ்வளோதான் விட 27 பாய் 56 கலை. சரி, இதுல எங்க பாருங்க, நான் ஒரு ஆள் தான் ஃபுல்லா பார்த்து போட்டுருக்கேன். அவர் என்ன சொல்றாரு அந்த விடையை தான் போட்டு போறேன். சரியா? அது வந்து சரியா பிள்ளையாண்டு நீங்க கூட செக் பண்ணி பார்த்துக்கணும். சரியா? அவர் நான் சொல்ல ஒரு அவசரம் கிட்ட விடைய பார்த்து சொல்றாரு. அது அவரோட ஆர்வம். சரியா? அவர் வந்து விக்கிற பார்த்து சொல்றாரு. அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து சொல்றாரு. மத்தவங்க யாருமே எந்த இதுவும் ரெஸ்பான்ஸ் இல்ல. ஒரு ஆள் மட்டும் ஆக்டிவா இருக்காரு கிளாஸ்ல. அப்ப நீங்க வந்து என்ன செய்யுங்க? அது சரியில்லைன்னு போற பார்த்துக்கணும். நீங்க சும்மா இருக்காம போற பார்த்துக்கோங்க. என்ன சரி பிள்ளை இருக்கா சுருக்கல அவர் பார்த்தீங்கன்னா அவசரமான பிள்ளை வந்திருக்கு, என்ன செய்து வந்திருக்கணும். அதாவது விட எடுக்கிறேன், நான் வேற விட போக மாட்டேன். என் டைம் இல்லை, வேற டைப் பண்ணல, வேற போய்ஸ் கிளாஸ் யாரும் போடல. ஓகே, இது விட எடுத்துக்கோங்க. பொருள் செக் பண்ணி பிள்ளையால மாற்றிக்கணும். படுகோட கேள்வி கேட்டுருக்காங்க. படுகோட வந்து எவ்வளோ 27 56 கலை. ரைட், அது கேள்வி. அது கேள்வி 5 செய்ய முடியலையா? என்ன சொல்றது? முதலாம் முகத்து படுகை வந்து காங்க அந்த ஐட்டம் கேள்வி ஐயா கொடுத்தாச்சு. ஆறாம் கேள்வி கேள்வி ஒரு 1.5 முறுச்சுட்டியுடைய 30 அரிய கோணமுடைய சிறிய கோண அரிய ஓபி கோண அரிய ஒன்றில் ஓபியின் மொழிக்கதிரானது முகம் ஏபியின் மீது ஓபிஏ சமன் 40 பாகை ஆகப்படுகிறது. இவ்வொளிக்கதிரானது ஏசி நூடு வெளியேறாத கொள்க. வெளியேற காட்டு ஏசி ஊடாக வெளியேறாது என காட்டு. ரைட், நல்ல கேள்வி. ஒரு அரியவன் வந்தீங்கன்னா 30 பாகை அறிய கொண்டு நீங்க வரைவ அப்படியே வரீங்க. இங்க பாருங்க, இந்த அரிய கோணம் வந்து எவ்வளோ? 30 பாகை அறியும். அரிய கோணம் 30 பாகை. அரிய கோணம் 30 பாகை. அரியத்தை சொல்லுவாங்க ஏ பி சின்னு சொல்லி. சரியா? ஒரு ஒளிக்கதிர் வந்து படுது, இந்த இடத்துல படுது. செல்வனை பார்த்தீங்க 40 இசல்பாய் ஒளிக்கதிர் வந்து படுது இப்படி. ஒளிக்கதிர் வந்து படுது இப்படி. சரியா? சரி, இப்ப சொல்றோம் என்னன்னு சொன்னா கோணத்தை மார்க் பண்ணிக்கிறோம். இந்த கோணம் எவ்வளவு? 40 பாகை. ரைட், இப்போ சொல்லியோம் ஏசி கூட வெளியேறது காட்டு. ஏசி நூடாக இந்த கதிரானது வெளியேறாது காட்டு. ஏசி நூடாக இந்த ஒளி கதிரானது வெளியேறாது என்று காட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ரைட், ஒளிக்கதிர பாதையை கம்ப்ளீட் பண்ணுவோம். ஒளிக்கதிர பாதையை கம்ப்ளீட் பண்ணா இது வந்து வலி. வலின்னு சொன்னது முடிச்சு ஒன்று. கண்ணாடியில முடிச்சு ஒரு நிமிஷம் பண்ணாது இஞ்சி. கண்ணாடியில இஞ்சி அப்புறம் 1 நிமிஷம் மஞ்சு. 1 நிமிஷம் மஞ்சு. ரைட், இப்ப பண்ணாங்க இது ஐயாவது அளந்து விடும். செல்வனரசி நோக்கி முடிவடையும். நோக்கி முடிவடையும். சரிதானே? நோக்கி முடிவடையுது. நோக்கி முடிவடையுது. இந்த கோணம் அடுத்து படம் இந்த முடிவோடம், இது முடிவோடம் நீட்டிருக்கிறோம்.
இது முடிவுரை வந்து சிம்பிளா எனக்கு தெரியாது. முடிவுரை சிம்பிளா எனக்கு தெரியாது. அடுத்தது இந்த பட்ட காட்சி செவன் வருது. ரைட். இந்த முகம் பேசி விட்டா வெளியேறாதுன்னு சொல்ல என்ன அர்த்தம்? இந்த கோணத்துல பட்டு ஒளிக்கதிர் முழு தெளிப்படைன்னு அர்த்தம். இதே போல முழு தெளிப்படைன்னு அர்த்தம். இப்படி காட்டுறேன். தேவைகள் இது போல வரைய அவசியம் இல்லை. இது போல வர அவசியம் இல்லை. இந்த கோணத்துக்கு என்னது? இந்த கோணம் சமமான கொள்ளப்பட்டு தெளிப்படைன்னு சொல்லி அர்த்தம். எனக்கு தேவையான இது போல ஆரம்பிக்கணும். என்ன வரும்? இது வந்து ஒளிக்கதிர் ஃபைனல் பாதை தான் போகுமா இருக்கும். இது ஃபைனல் பாதை. முகம் பிசியோட வெளியேறு. ஒளிக்கதிர் முகம் பிசியோட வெளியேறு. ஒளிக்கதிர் முகம் பிசியோட வெளியேறுன்னு சொல்லி நாம கண்டுபிடிக்கணும். சரிதானே? இது எனக்கு இதுபோல நடக்கும் தெரியாது. இதுபோல என்ன செய்யும்? ஒன்று இங்காவது முடிவடையலாம், இல்லாட்டி முழுவதும் தெரியப்படும். ரெண்டு கண்டிஷன் தான் எனக்கு தெரியாது. அதான் கண்டுபிடிக்கணும். இந்த படக்கோணத்தை நான் போடுறேன். இந்த ஒரு கோணத்தை நான் போடுறேன். ஒரு டீட்டா. இந்த ஒரு டீட்டான்னு போடுறேன். எனக்கு தெரியாது. டீட்டா பத்தி தெரியாது. டீட்டா டீட்டா சரி டீட்டா. இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த முகம் ஏற்றுக்கூடா வெளியேறக்கூடாதுன்னு சொன்னா இந்த கதை செய்யணும் முழு தெளிப்படையும். கதை செய்யணும் முழு தெளிப்படையும். கதை முழு தெளிப்படையும் சொன்னா இந்த டீட்டா வந்து பெருசா இருக்கணும். கொண்டு விடு. இந்த முகம் இந்த பாயிண்ட் நான் மார்க் பண்றேன்னு சொன்னா PQ Q மார்க் பண்ண பாயிண்ட் Q Qல முழு தெளிப்படைய வேண்டும். சரி எதுனா Q சரி கொஞ்சம் இருங்க. நான் கொஞ்சம் எழுதுறேன். படம் எழுதுறேன். முகம் ஏசி நூடு. முகம் ஏசி நூடு கதிர் வெளியேறாது. வெளியேறாது வெளியேறாது இருக்குமெனின் முகம் ஏசினோடு கதிர் வெளியேறாது இருக்குமெனின் கியூவில் தீட்டா ஆனது அவதி கோணம் சீலும் பெரிதாக இருத்தல் வேண்டும். தீட்டா பெருசாக செய்ய இருவர் செய்யும் முழு தெளிப்படை. சரியா? எனவே பிரகட்ல முழு தெரிப்பு அடையும். என்ன சொன்னேன்? முகம் ஏசியோடு கதிர் வெளியேறாது இருக்குமெனின் கியூவில் படுகோணம் தீட்டா ஆனது அவதி கோணம் சீரும். அவதி கோணம்ன்றது என்னது? கண்ணாடி வளையத்திலே அவதி கோணம் பெரிய இடத்துல வேண்டும். ரைட். ஃபர்ஸ்ட் தீட்டா கண்டுபிடிப்போம், அப்புறம் அவதி கோணம் சீ கண்டுபிடிப்போம். சரி, அவதி கோணம் சீ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். அவதி கோணம் சீ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். அவதி கோணம் சீ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? சரி, கண்ணாடி வளையம், கண்ணாடி பரப்பு, இது கண்ணாடி பரப்பு, இது கண்ணாடி, இது வந்து சிவப்பன், இது வந்து ஒளிக்கதிர் படுது, இது அவதி கோணம் சி, இது செங்குத்து, சிவன் மறை போகுது. சரியா? இது கண்ணாடி. n = 1.5. இங்க வரி இங்க உண்டு. சரி, ஃபர்ஸ்ட் நான் அவதி கோணம் சி கண்டுபிடிப்போம். அவதி கோணம் சி கண்டுபிடிப்போம். என்னது? கண்ணாடி வரி இடைமுகத்திற்கு என்னது? n sin 7 மாதிரி போடுவோம். சின்னத்தில் இருப்பது மாதிரி உடனாலும் 1.5 தர sin c சமம் 1 தர sin 90. n இங்கே n தர sin c 1 தர இது
ஓகே சரியா ரைட். நம்ம டைம் கிடைச்சி அந்த கேள்வி பார்த்துக்கிறேன் வாசிக்கிறேன் சரியா. உங்கள் பாஸ் பேர் 2008ஆம் ஆண்டு கேள்வி சரியா. பாஸ் பேர் 2008ஆம் ஆண்டு கேள்வி வந்து வாசிக்கிறது சரியா. கொஞ்சம் வாசி வச்சுக்கிட்டு ஸ்ட்ரக்சர் கீழே வாசி வச்சுக்கிட்டு இருந்துச்சு என்னது அப்போ கொஞ்சம் உங்களுக்கு செய்ய போல கொஞ்சம் வேணும் சரி. ஓகே இப்போ நான் இந்த கேள்வி வரும். இந்த கேள்வி நீங்கள் எவ்வளோ இப்போ ஆஃப் ஆகிடுச்சு ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சு சார்ஜ் இல்லாமல் ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சு கவரேஜ் வச்சதில்ல ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சு சரியா ரைட். அப்போ கவனிங்க ஏற்கனவே சொன்ன இந்த கேள்வி திரும்ப வீட்டில் சொன்னால் இந்த அரியம் வந்து 30 பாய் அரியம் உண்டு. 30 பாய் அரியம் உண்டு. அரியத்துக்கு முறிச்சுட்டு 1.5 அரியத்துக்கு முறிச்சுட்டு 1.5 சரியா. இது படுகோணம் வந்து ஓபி. இந்த படுகோணம் வந்து ஓகே சின்ன எரர் உண்டு. இது 40 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். இது 40 பாயிண்ட். இது 40 பாயிண்ட் சொன்னா எங்களுக்கு படுகோணம் தான் தேவை இல்லையா. படுகோணம் வந்து இது 40 பாயிண்ட் கொடுத்துருக்கு. இது 40 பாயிண்ட் கொடுத்துருக்கு. இது 40 பாயிண்ட் கொடுத்துருந்தா இது எங்களுக்கு படுகோணமா இல்ல. படுகோணம்ன்றது செவ்வரோட ஆக்கிரமணம். படுகோணம்ன்றது செவ்வரோட ஆக்கிரமணம். இதுதான் படுகோணம். இதுதான் படுகோணம். எவ்வளோ 50 பாயிண்ட் படுகோணம். இதுதான் படுகோணம். செவ்வரோட ஆக்கும் கோணம் படுகோணம். நல்லா சொல்லுங்க. ஏன் இது மொத்தம் 90. இது மொத்தம் 90ண்டா இது 40 எவ்வளோ 50. படுகோணம் 50. படுகோணம் 40 தான் கீழே. ஏன் செவ்வரோட ஆக்கிதான் செவ்வன். செவ்வரோட ஆக்கிற 50 பாயிண்ட். செவ்வரோட ஆக்கிற முழுகோணம் சிம்பிளா அது எனக்கு தெரியாது. சிம்பிளா எனக்கு தெரியாது. ஓகே அப்ப நான் அந்த கேள்வி பார்க்கறாங்க. அப்ப இந்த பதில் வந்து செவ்வரோட 50 பாயிண்ட் பட்டு சிம்பிளாக புரியுது தீட்டா வந்து படுது. அப்ப முகம் மேசியோட ஒளிக்கதிர் வந்து கேள்வி வந்து முகம் மேசியோட ஒளிக்கதிர் வெளியாகக்கூடாது. முகம் மேசியோட ஒளிக்கதிர் வெளியாகக்கூடாதுன்னு சொன்னா இந்த படுகோணம் தீட்டா நான் சொல்லி தீட்டா வந்து இந்த அவதிக்கோணம் சியை விட எப்படி இருக்கணும். இந்த அவதிக்கோணம் சியை விட இந்த அவதிக்கோணம் சியை விட பெருசா இருக்கணும். அவதிக்கோணம் சியை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். அவதிக்கோணம் சியை கண்டுபிடிப்போம். அவதிக்கோணம் சியை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி நான் என்ன செஞ்சிருக்கேன் ஒரு படம் கொண்டு வரைஞ்சிருக்கேன். இதெல்லாம் ஒரு வீடியோல வந்து தெரியாது போன் ஆஃப் ஆகி நேரம். அப்ப ஒளிக்கதிர் வந்து வழி அவதி கொண்டு கண்டுபிடிக்க போறேன். ஒளிக்கதிர் வந்து பட்டு செவன் மறியும் போது கண்ணாடி வழியிடை மூத்திற்கு சென்ற விதிப்படி என்சைனேஷன் மால் யூஸ் பண்ணா 1.5 தர sin c தர 1 தர sin 90. சோ பிரதிக்கு ஃபைனல் சுருக்கி எடுத்தாங்க வரும் sin c சமன் sin 6 6 6 அதாவது sin c முன்னுக்கு 1 க்கு 1.5 அது 1 க்கு 2 க்கு 3 சோ 1 க்கு 3 க்கு 2 தலைகீழமாக 2 க்கு 3 வரும். அதாவது இது பெருமானம் 2 க்கு 3 வரும். sin c சமன் 2 க்கு 3 வரும். அதாவது உங்களுக்கு sin c சமன் 2 க்கு 3. ஆகவே sin c சமன் sin 6 6 6 7. ஆக இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் sin 6 6 6 7. ஆகவே c சமன் 41.48 கரை. இங்கே 41.48 கரை வந்திருக்கு. அதே தான் இங்க வரும் 41.48 கரை. சரியா? இப்போ அதெல்லாம் ஓகே. போனங்க ஓபன் சரியா? ஓகே அதெல்லாம் ஓகே பண்ணதுக்கு என்னது நான் என்ன செய்யணும் சொன்னா இந்த தீட்டா கண்டுபிடிப்போம். இந்த தீட்டா கண்டுபிடிச்சி தீட்டா வந்து c விட பெருசா இருந்தா இந்த மொத்தம் முழு தெளிவாடை. சரியா? அப்ப தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு நாம யாரை கண்டுபிடிக்கிறோம்? சிம்பிள் ஆரா கண்டுபிடிக்கணும். c கண்டுபிடிச்சாச்சு. c கண்டுபிடிக்கணும்னு சொன்னா தீட்டா கண்டுபிடிக்கணும்னு சொன்னா யாரை கண்டுபிடிக்கறாங்க? சிம்பிள் ஆரா கண்டுபிடிக்கணும். இப்போ தீட்டாக்கும் சிம்பிள் ஆகும் தொடர்பு. யார் சரி தீட்டாக்கு சிம்பிள் ஆகும் தொடர்பு உங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுப்போம். தீட்டாக்கு சிம்பிள் ஆகும் தொடர்பு என்ன வரும்னு சொல்லி சரியா போட பார்ப்போம். ஒரு ஜியோமெட்ரி பயன்படுத்தி போட பார்ப்போம். இந்த படம் என்ன வரும்? நான் ஜூவல் மார்க் பண்றேன். நான் வேற மூவ் பண்ணி வரையறேன். அப்போ உங்களுக்கு மனம் பாருங்க. இதுலயே எல்லாம் போட்டு காட்டாம நான் வேற மூவ் பண்ணி வரையறேன். வேற மூவ் பண்ணி நீங்க குயிக்கா போடணும். குரூப் விட போடணும். குரூப்ல விட போடணும்னா விட போடுங்க. குரூப்ல விட போடணும்னா விட போடுங்க. பிரச்சனை இல்லை. சரியா? நல்லா வரையல. This one. இப்படி போகுது. இப்படி அதே சீன். எனக்கு இந்த ஒளிக்கதிர்ல வர எல்லாம் சும்மா வரையறேன். இது வரையறேன். இது சிம்பிள் ஆர். இது சிம்பிள் ஆர். இந்த ஒன் தீட்டா. இது செவன். இது இந்த ஒன் தீட்டா. சொல்லுங்க. இந்த படம் 30 பார். அதே படம் எப்படி 30 பார். எப்படி வரும்னு சொல்லி எப்படி வரும்? சிம்பிளா இந்த படம் 40 ரூபாய் தேவையில்ல.
சிம்பிளா அதுவும் இதுவும் தொடர்பு என்ன வரும்? என்ன வரும்? இப்ப 90 அதுல யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த கோணம் 90 இருந்தா இந்த முக்கோணிக்கு செவ்வக முக்கோணி இந்த எவ்வளவு வரும்? 60 பாகை வரும். அதாவது விட்டுருக்கா இல்ல சொல்லுவா. இது 60 பாகை சொன்னா இது எவ்வளவு வரும்? 120 பாகை வரும். 120 பாகை வரும். சோ இது 120 இது எவ்வளவு வரும்? என்ன பண்ணணும்? உள்ளுக்குள் போகணும். ஒரு முக்கோணில எவ்வளவு வரும்? எவ்வளவு வரும்? இது எவ்வளவு வரும்? கவனிங்க, இது 90 சோ இது 30 60 இந்த 60 வந்தா இது மொத்தம் 180 120 வரும். இந்த கோணம் இது 90 ன்னு எனக்கு தெரியும். அப்ப இது வந்து 90 மைனஸ் θ. 90 மைனஸ் θ. சரி. இது கோணம் போடலாம் பிரச்சனை இல்லை. இப்ப திரும்ப இந்த முக்கோணி வேற ஆகுது. இந்த முக்கோணி வேற வந்தா இந்த முக்கோணி. சரி இந்த முக்கோணி வேற ஆகுதுன்னு சொன்னா சரியா? இது சிம்பிள் தானா? இது 120 தான். இது வந்து 90 மைனஸ் θ ஆகும். ஒரு முக்கோண அகக்கோணங்களை கூட்டுறது 180. அப்ப r பிளஸ் 120 பிளஸ் 90 மைனஸ் θ = 180. ஒரு முக்கோண ஜியோமெட்ரி தெரிஞ்சுக்கணும். r பிளஸ் இது 120 பிளஸ் 90 ன்னா 120 பிளஸ் 90 ன்னு சொன்னா எவ்வளவு வரும்? 210. 210 மைனஸ் θ = 180. அப்ப r மைனஸ் θ சமன் அங்கால பக்கம் போறோம். என்ன வரும்? அதுக்கு r சமன் எவ்வளவு வரும்? இதுல நமக்கு யார் தேவை? θ மாறுதல் தொடர்பு. அதாவது θ சமன் என்ன வரும்? r பிளஸ் இது θ இந்த கோணம் θ வரும். அப்ப r பிளஸ் இங்க வரப்பட்ட 30 பாகை. θ = r + 30 பாகை. ஓகே. θ = r + 30 பாகை. கண்டுபிடிச்சு. θ சமம் r + 30 பாகை. இது ஆன்சர் கண்டுபிடிச்சா இருக்கீங்களா? θ = r + 30 பாகை. கண்டுபிடிச்சா இருக்கீங்களா? ஆன்சர் போட்டாக்க இல்ல உத்தரம் போடல. வெரி குட். θ = r + 30 பாகை. θ = r + 30 பாகை. ரைட். θ = r + 30 பாகை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன r கண்டுபிடிப்போம். இப்போ என்ன பண்ணாங்க? r கண்டுபிடிப்போம். என்ன முடிகிறது? ரைட். என்னது? வலி வலி ஒரு கண்ணாடி யூஸ் பண்ணா வரும். வலி கண்ணாடி யூஸ் பண்ணா இந்த படுகோணம் 50 பாகை இல்லையா? 50 1 தர sin 50 சமன் 1 சமன் தர இந்த கோணம் இது படு இது முடிச்சு 1 சமன் இது sin r. ரைட். अब कोई क्या sin 50 पाएगी यार? साला रहमान सोल्यूशन करो. इनो sin 50 पाएगी के बाद चलो करो. हाँ गुड. रुकइया तस्वीर सेवन ए लेगा सेवन ए सेवन आर आर सेवन आर आर कुछ तो मूडी की लड़ी दिख रहा बोले मूडी लड़ी सही हाँ. अब ரெண்டாவது பெருக்கி மூணாவது பெருக்கணும். இது எங்க கண்டுபிடிச்சது இல்லையா? இது விடைய போடுங்க. சைனால பெருமானாச்சி அப்புறம் ஆறு பெருமானாச்சி. சைனால பெருமானாச்சி ஆறு பெருமானாச்சி. புரியுதா?
வீடியோவில் வந்து எழுதி நான் நோட் பண்ணி வைக்க போடுங்க. நான் மறந்துட்டேன். இதை சுருக்கி எடுத்தால் வர விட முதல்ல செஞ்சது போல இது 2வது பிரிக்க வர விட 3வது பிரிச்ச வர விட குயி போடுங்க. இன்னும் சைனாட பெருமாந்தையும் 6 பெருமாந்தையும் போடுங்க. இந்த சுருக்கி எடுத்து முதல்ல இந்த பாட்டு வந்துச்சு குய்ய போடுங்க. முழு வீடியோ உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்ல போய் பார்த்து போடுங்க. இல்லை நீங்கள் எழுதினது பார்த்து போடுங்க குயிக்கா. சைனா எவ்வளோ 6 எவ்வளோ குயிக்கா. முப்பது பாகை 42 கலைஞான் 30 பாகை சைனாட பெருமதி நான் சைனாட பெருமதி இல்ல 6 பெருமதி 30 பாகை 42 சைனா 2வது பிரிச்சு 3வது பிரிச்சது. ஓகே பார்த்து போடுங்க. ஓகே இப்போ நான் வாங்க θ என்னது 6 + 30 6 எவ்வளவு பிடிச்சோம் 30 பாகை 42 30 பாகை 42 கலை சக 30 பாகை அவை θ 60 பாகை 42 கலை θ 60 பாகை 42 கலை சைவசம் 1 செய்வராது அப்படியா சைவசம் 5 ஒன்று செய்வராது இதுதான் அமிச்சான். ஓகே என்ன சொல்லுங்க. ஓகே இது சொல்லி 6 40 வருது. அப்ப சிம்பிளா பிரதிட்டா எவ்வளோ 30 கரை மொத்த கூட்டம் 60 கரை 60 கரை பெருமானம். இதுல முடிவு வரலாம். தீட்டா வந்து பெருசா இருக்கு எவ்வளோ ஆதி பண்ணி எவ்வளோ தீட்டா பெருமானம் வந்து 60 பாகை 42 கரை. இதோட பெருசா இருக்கு சியோல இருக்கு 41 பாகை 42 கரை. சரி என்ன செய்யும் முகம் கியூல புள்ளி கியூல முழு தெரிப்படை முகம் ஏசியூல வெளியேறாது. அந்த கண்டிஷன் இருக்கீங்க சரி அந்த கண்டிஷன் இருக்கீங்க சரி வெளியேறாது. சரியா எழுதிக்கோங்க. இந்த படமெல்லாம் ஆரம்பிச்சுக்கோங்க. இந்த கேத்திரிக்கிறத வரைஞ்சிக்கோங்க. எல்லாம் பண்ணிக்கிட்டு முடியும். சரியா கடைசி கேள்வி 7வது கேள்வி கூட டக்குனு ஸ்பெஷல் போறாங்க. 7வது கேள்வி ரைட் 7வது கேள்விக்கு அடிக்கிறேன். இந்த படத்தை விட்டு அடிக்கிறேன். நீங்க இதை நிமிஷம் எழுதி நினைக்கிறேன். ஒரு சமத்தி மூன்று சுட்டியும் அரிய கோணம் 70 பாகை முடியுமான சம்பக்க அரிய கோணம் 70 பாகை முடியுமான சம்பக்க அரியம் ஏபிசியின் ஒரு முகம் மேசியானது 4 3 சுட்டியுடைய நீட தொடர்புடையதாக இருக்கின்றது. முகம் ஏபியில் படும் ஒளிக்கதிரானது ஏசி மறு வெளியேறில் முதலாம் முகத்தில் படும் வந்தை காண்க. இந்த சமபக்காரியம் இரு சமபக்காரியம் ஒன்று சமணி முழு சுட்டியும் அரை கோண 70 பாகையுடைய இரு சமபக்காரியம் இரு சமபக்காரியம் படுத்துறாரு 70 பாகை இது 70 பாகை இரு சமபக்காரியம் இந்த பக்கம் சமம் சமபக்காரியம் இரு சமபக்காரியம் குரு ஜெயிச்சம் 5 இந்த கோணம் மொத்தம் 180 சொன்னா இது 70 180 நம்ம 55 பாகை 55 பாகையா ஓ 55 பாகையும் இங்க 55 பாகை தேவைப்படும் மாதிரி விஷயம் இப்போது இருக்குது. இது சமபக்காரியம் சரியா இது A இது B இது C போடும்.
ஏசியானது 4/3. ஏசியானது 4/3 முடிச்சுட்டே நீரோட தொடர்புடையதா இருக்கு. இது நீரோட தொடர்புடையதா இருக்கு. நீரோட தொடர்புடையதா இருக்கும். அப்ப NW சமன் NG இந்த சமன்ஜி இது NW 4/3 இது தேவை முடிஞ்சு 2 போட்டுக்கலாம். இது நீங்க முடிச்சிருக்கீங்க வெஸ்டிகே இது ஆன்சர் தொடர்புடையதா இருக்கா? சரியா? முகமேசியில் மறை வெளியேறுவது ஏபிசியில் ஏபியில் பட்டு கதிரானது ஏசியில் மறை வெளியேறுது. அப்ப ஏபியில் கதிர் பட்டது அந்த கதிரை வச்சு வரைவோம். சரியா? இசைவன் ஒளிவில் படுது பட்டன் செய்யும். இது 5 அளவோட செவன நோக்கி முடிவடை B7 வரையும். என்ன செய்யுது? வருது. அவன் செய்யும் மறு வெளியேறலாம். மறு எப்படி போகும்? ஏசி வந்து மறு வெளியேறுது. சூப்பர். ஓகே தான் படம். சரியா? தேவையான இதை நீட்டிக்கலாம். படுகொண்டே காண்க. இதுல என்ன கண்டுபிடிக்கலாம்? இந்த முதல் படுகொண்டே கண்டுபிடிக்கலாம். ஐ படுகொண்டே கண்டுபிடிச்சு. சரியா? இப்ப எப்படி செய்வாங்க? இது சி மறு வெளியேறும் சி. இது சி இது ஆர். இப்ப ஏதாச்சும் ஒன்று தெரியும். சியா கண்டுபிடிச்சிடலாம். ஆர் பிளஸ் ஈக்குவல் டு சரி கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து என்ன? இந்த உனக்கு தெரியும். இந்த ஆர் அண்ட் சி கூட்டாவது ஏன் ஆர் பிளஸ் சி ஈக்குவல் டு ஏ எனக்கு தெரியும். இந்த உனக்கு ஆர் பிளஸ் ஈக்குவல் டு ஏ தெரியும் எனக்கு. சரி ஆர் பிளஸ் ஈக்குவல் டு ஏ. சரியா? எங்களுக்கு வந்து ஏ தெரியும். சியை கண்டுபிடிக்கலாம். சியை கண்டுபிடிச்சா ஆரை கண்டுபிடிச்சிடலாம். ஆரை கண்டுபிடிச்சா ஏ கண்டுபிடிச்சிடலாம். ஓகே விஷயத்தை முடிச்சு விட்டுருவோம். இப்போ நானே கேள்வி எங்களுக்கு எது தேவை? எங்களுக்கு தேவை ஐந்த சைன் என்ன தேவை? எங்களுக்கு யார் தேவை? சைன் என்ன தேவை? அப்ப நான் ஒரு வழி கண்ணாடி இடை கொடுத்துருக்கு. வழி கண்ணாடி இடை மூத்திற்கு ஸ்னெல்லின் விதிப்படி n sin i சமன் மாறிலியில் இங்க வந்து 1 தர sin i சமன் இங்க ng 1 சமன் 5 தர sin r. ரைட். உங்களுக்கு யார் தெரியாது? sin i கண்டுபிடிக்கணும். sin r தெரியாது. அப்ப sin r கண்டுபிடிக்கணும். sin r கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா எங்களுக்கு தெரியும் r plus r plus c equal to a. இதுல இருந்து r சமன் a minus c. அவ a தெரிய 70 பாகை. யார் கண்டுபிடிக்கணும்? c கண்டுபிடிக்கணும். r சமன் a minus c. r plus equal to a. இந்த முடிவு இவரே கூட்டாளர் சமன் சொல்லி ஆனா r சமன் a minus c. a ல 70 பாகை c கண்டுபிடிக்கணும். c கண்டுபிடிச்சா இங்க r கண்டுபிடிக்கணும். r கண்டுபிடிச்சா இந்த r ல பிரதிட்டா i கண்டுபிடிக்கணும். ஓகே இப்போ c கண்டுபிடிக்கணும். c எப்படி கண்டுபிடிக்கிறது? c கண்டுபிடிக்கிறது ஈஸி. என்னது? கண்ணாடி நீர் இடையை கொடுத்துட்டான் அவதி போடணும். கண்ணாடி இடையை அவதி பண்ணணும். எப்படி வரும்? இது வந்து கண்ணாடி. இங்க மேல நீர். முத வழியில இருந்து மேல நீர். மேல நீர். இது என்னது? செவன். ஒளிக்கு வெளிப்படுது. இது c. இது வந்து ng 1.5. இங்க வரும் w 4க்கு
3 கொடுக்கிறது 7 மாறிட்டு போகும். இது அவதைக்கும் சி இது கண்டுபிடிப்போம். அப்ப என்ன வரும் உங்களுக்கு கண்ணாடி என்ன இடைவெளி கண்ணாடி டேஸ் இது என்ன நீர் கட்டாயமா பண்ணுங்க கண்ணாடி டேஸ் நீர் இடைவெளி திரும்ப திரும்ப ஸ்மெல்ல இருந்ததுன்னா என்சைன் மாறி போடல போட்டா என்ன வரும் என்சைன் மாறி போட்டா வரும் என்சைன் 7 மாறி என்சைன் I 7 மாறி போட்டா என்ன வரும் என்னன்றது எவ்வளவு Ng தர sin C 7 NW தர sin 90 சரிக்கோ எஞ்சி வந்து 3 கீழ் 2 தர sin C 7 4 கீழ் 3 W தர 1 sin C 7 என்ன வரும் இது வெரியா 8 கீழ் 9 sin C 7 ஒரு பெருமானம் வரும் C 7 போடுங்க சரி சரிங்க இது செஞ்சு முடிச்சிருக்கீங்க இப்ப என்ன ஏழு வந்துச்சு நினைக்கிறேன் சைவசம் 8 8 8 9 இந்த பிக்சர் 8 8 8 8 9 வரும் அப்ப சீர பெருமானுக்கு என்னன்னு போடணும் எவ்வளோ அம்மா என்ன வரும் சீர பெருமானம் ஓகே அறுபத்தி ரெண்டு ரூபாய் 44 கடை 62 ரூபாய் 44 கடை அரியம் என்ன கேள்வி இருக்கா எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நாங்க பாசிபிலிட்டிஸ் பண்றாங்க அதுக்கு சரியா போச்சு யாரும் வீட போடலையா இண்டெக்ஷன் போட்டுருக்காங்க ओके अरे मैंने कह दिया क्या ऐसे ही उसकी स्ट्रक्चर को रिपोर्ट करता है गुड रियल अरे मैंने कह दिया इंदा हिंदी के लिए हाँ हिंदी के लिए करेक्ट है पास ही नहीं ना पर लोग के लिए वगैरह ऐसे होना सीसा मारो तो भाई नाम ना करे क्या बात है இந்த வார்த்தை வரையில ஒரு ஆள் தான் போட்டுட்டு இருக்காரு சரி நான் இதை சரி எடுத்து செஞ்சு போறேன் சரி பிள்ளை செக் பண்ணிடாது நீங்க போற பார்த்து இல்லையாத மாத்திக்கணும் நான் செஞ்சு போறேன் சரி எனக்கு சரி வச்சுக்க டைம் இல்ல வந்த ஃபைல் வரைய போட்டு போறேன் ரைட் ஓகே இப்போ இது தெரியும் ஆர் முடிச்சா வரும் ஆர் சமன் a - c என்ன வரும் a வந்து 70 பாகை மைனஸ் 62/44 இந்த பாகை 44 கலை சிம்பிளா கழிச்சா என்ன வரும் 20ல பாகையில இருந்து கழிக்கணும் 62 பாகை 44 கலை கழிக்குமா இங்க பூச்சி கலை அப்ப ஒரு பாகை கிடையாது ஒரு பாகை 60 கலை அப்ப 69 பாகை 60 கலையில கழிக்கணும் 62 பாகை 44 கலை 60 44 போனா 16 9 போனா 7 பாகை 16 கலை 7 பாகை 16 கலை இப்ப பிரதிநிதி எதுல இருந்து இந்த சமன்பாடு ஒன்று தர sin a7 ஒன்று வந்து sin a பிரதிநிதி வந்து sin a முடியும் அப்ப இந்த sin i வரும் 7 இது வந்து சமன்பாடு 3 க்கு 2 தியானம் போடலாம் sin எவ்வளவு 7 பாகை 16 கலை
அந்த பெருமானத்தை குறிக்கோளால் போட்டு போக 3/2 தர சைன் 7/16 தர 7/16 பெருமானத்தை போடுவோம். என்ன வருது? 62/43 கரையா? ஓகே, 62/43 கரை. அது என்ன பிரச்சனை இல்லை. 43 கரை 43 கரையா? அப்ப நீ 43 வரும். நீ 43 வரும். அப்படி 17 வரும். அப்படி 17 வரும். சரி. சைன் அப்ப 3 சைன் 7/12 கரைக்கு இது சைஸா 1 2 6 குயிக்கா 3வது பெருக்கிட்டா வச்சிருக்கோம். என்ன 3வது பெருக்கிட்டா பிரச்சனை வருது. அதான் போட்டுருங்க. 3வது பெருக்கிட்டா பிரச்சனை வருது. 3வது பெருக்கிட்டா பிரிச்சா 3வது பெருக்கிட்டா பிரிச்சா அதுக்கு டைரக்ட் சைன் சைன் ஐ வரும். இது சைன் ஐ, இது சைன் ஐ வரும். அப்ப ஐ அடுத்து சரி 9/02 கோணம் ஐ கோணம் ஐ குட். சரி போகும். வீடியோ போடுவோம். 8 இருக்கும். 8 குரூப் சேவ் பண்ணிருக்கேன். 8 குரூப் சேவ் பண்ணிருக்கேன். என்ன நடக்குது? விட போடுங்க. விட பார்க்கல வழி கேட்டாங்க. ஓகே 10/57 கலை 10/57 கலை படுவோம். சரி குட். 8 கேள்வி இதுதான் கலையா? செம்பக்கம் நீரால் சூழப்பட்ட கண்ணாடி அறையின் மீது படத்தில் காட்டியவாறு ஒரு ஒளிகள் 20 படுகோணத்தில் முகம் நெறிப்படுகிறது. சரியா? ஒளியான பிசியினூடாக வெளியேறக்கூடிய வகையில் டீட்டா உயர பெருமானம் காண்க. சரி, இது ஒரு அரியம், செம்பக்க அரியம். தெரியாது. இங்க நீர் நீர் சரியா? பேர் போட்டு ஏபிசி ஏபிசி ஒளிக்கிறது வந்து 20 பாறைகள். நல்லா 20 பாறை 20 பாறை வரீங்க.
இது மாதிரி இருக்கும் 30 10% ஓவரா கூட்டி வரையாங்க 40 போதும். இது வந்து 5 அடர்த்தி வலி. ஸோ முடிச்சுட்டு உண்டு. இது கண்ணாடி, அதாவது NG = 3/2 5. இது W = 4/3. இது தெரிஞ்சுக்கணும். சரியா? அதான் கொடுத்த மாதிரி இருக்கணும். கொடுத்தாரு. ML7 செய்யும் நோக்கி முடிவடையும் 20 பாயிண்ட், அதோட பரவாயில்ல முடிச்சுக்கிறோம். இது வந்து என்னது, இது ஐடியாவோட அடுத்தது நோக்கி முடிவடையும். திரும்ப சிவன் சொன்னா இப்ப என்ன செய்யும் உண்டு. என்ன செய்யணும், இது அடர்தூரம், இது 5 இது ஒரு வருஷம் 3 இது அடர்தூரம் 5 சொல்லிட்டு விலத்தி முடிவடைஞ்சா இப்படி வரும். இப்படியா? சரியா? இப்படி வரும். சரி, முடிவெடி. முகம் வீசுனால் வெளியாகினால் இப்படி வரும். ஒளியாக வீசுனால் வெளியேறக்கூடிய வகையில் டீலாக பெருமானம் பெருமானம் பற்றி காண்க. உயர் பெருமானம் நீ பெருமானம் கண்டுபிடிக்கிறது. வெளியேறக்கூடிய வகையில் வெளியேறக்கூடிய வகையில் கீழே உயர் பெருமானம். சரி, பார்ப்போம். சரியா? Daria. இவனுடைய தாரியம் பார்க்கும் இது தாரியம். நீங்கள் கிட்ட வரையில 20 பாடப்படுது இருக்குது. சிவனை செய்து ஈடுபடுறது 20 பாடு இல்லையா? 20 பாடப்படுது. சிவனை செய்யும் நோக்கி முடிவடையும். நோக்கி இது சரியா செங்குத்தா படுமா இருந்தா, இந்த முகத்துல சரியா செங்குத்தா முகம் செங்குத்து இருக்கும். செங்குத்தா சரியா செங்குத்தா இருக்கும். செங்குத்தா படுமா இருந்தா என்ன செய்ய ஒழிக்கிறது? செங்குத்தா பட்ட ஒழிக்கிறது என்ன செய்யும்? செங்குத்தா பட்டா வந்து செங்குத்தா வெளியாயிடும். நீங்க படிச்சிருக்கீங்க. செங்குத்தா பட்ட செங்குத்தா வெளியாயிடும். பாதையில் மாற்றம் ஏற்படாது.
சரியா? ஆகவே 20 பாயப்பட்டது செவன் நோக்கி முடிவடையுது. அதை நோக்கி முடிவடைந்த கோணம் வந்து எனக்கு தெரியாது. நான் 6 எடுக்கிறேன். அப்ப இது வந்து நீர் சரியா? இது டீயா. ஆகவே என்ன செய்யுது? 20 பாயப்பட்டு செவன் நோக்கி முடிவடைந்து முடிவடைய கூட இது சரியா செங்குத்தான மேற்பரப்பாக இருக்கு. கதிருக்கு செங்குத்தா இருந்தா கதிர பாதையில் மாற்றம் ஏற்படாம கதிர் டிரெக்டா கீழே இருக்கு. அது சிக்கல் இல்லை. சரியா? இப்ப பார்ப்போம் வேறு நடக்கலும் அதுக்குள்ள 6 பெருமான கம்பிக்கலும் வேறு நடக்கலும் கதிர் மேற்பரம் மாறிட்டு போகும். கதிர் மேற்பரம் மாறிட்டு போகும். சரி, அது போல இப்படி தெளிப்படை. இது வந்து தெளிப்படைய கண்டிஷன், இது முறிவடைய கண்டிஷன். இப்படி ஒரு ஆகப்பட்டு இது முறிவடைய கண்டிஷன். ஒன்று கதிர் நேராக போயிடும், இல்லாட்டி மேற்பரம் கண்டிஷன் போயிடும், மாறிட்டு போகும். ஸோ அதுக்குள்ள கண்டிஷன்ல பார்த்தீங்கன்னா வரையும் மேற்பரம் மாறிட்டு போறதுல கண்டிஷன். மேற்பரம் மாறிட்டு போறேன்னு சொன்னா இதுவரை நான் திருமணம் வரைகிறேன். சிவன் 20 பாயில கதிர் படுது. சிவனை செய்து நோக்கி முடிவடையும். இவங்க அவதி கோணத்தை விட எப்படி இருக்கணும்? அவதி கோணத்தை விட எப்படி இருக்கணும்? அவதி கோணத்தை பட்டுச்சுன்னு சொன்ன கதிர் அவதி கோணத்தை பட்டுச்சுன்னு சொன்னா சிவன் இருக்கும். யாரு பண்ண இன்னொன்று அது படுது. ఇప్పుడు రెండు పోయో ఇది थीटा मिनिमम नमक பண்றேன். थीटा मिनिमम फिर थीटा मैक्सिमम ഇതിനെ ഒരിക്കലും മാറിയിരിക്കും. இந்த ஆதிபரனாலும் செய்யாது. இந்த ஓகே சரி, இது சரியா இருக்கும். சிந்துத்தா இருக்கும். அப்ப ஒளிக்கதிர் வந்து நேரா போயிடும். அது தீட்டா மினிமம் பெருமானம் தெரியாது. அடுத்து ஒளிக்கதிர் மாறிட்டு போயிடும். அது தீட்டா மேக்ஸிமம் பெருமானம். ஏன் இந்த கொண்டு தீட்டா மினிமம் சின்ன பெருமானம், தீட்டா மேக்ஸிமம் பெரிய பெருமானம். இந்த ரெண்டு கொண்டை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு கொண்டை கண்டுபிடிக்கும். மேற்பரப்பை விட்டு என்ன இருக்கிறதுக்கு வெளியேறக்கூடிய வகை. அப்ப எப்படி போனா என்ன செய்யும்? தீட்டா மினிமமா இருந்தா ஒளிக்கதிர் இப்படி வெளியாகிடும். அப்படியே கோணம் கொஞ்சம் கூட்டி வந்தா என்ன செய்யும்? அதாவது இந்த தீட்டா கொஞ்சம் கூட்டி வந்த ஒரு கட்டத்துல செவன் எப்படி மாறிட்டு போகும். இன்னும் கொஞ்சம் கோண டீட்டா கூட்டினா முன்னூறு ஏற்படுது. இன்னும் கொஞ்சம் கோண டீட்டா கூட்டினா முன்னூறு. மேக்சிமம் பெருமானம் இவ்வளவுதான். மேக்சிமம் பெருமானம் இவ்வளவுதான், மினிமம் பெருமானம் இவ்வளவுதான். இதை விட குறைச்சாலும்
ஒலிக்கதிர் குறைச்சா இதோட குறைச்சா என்ன செய்யும்? ஒலிக்கதிர் குறைச்சா நடக்கும் இருக்கும். குறைச்சால் குறைச்சா குறைச்சாலும் மூலிக்கதிர் நடக்காது. அது இப்படி பிரிஞ்சிட்டு குறைச்சா சரி வராது. குறைச்சா நல்லா குறைச்சா குறைச்சு பார்ப்போம். குறைச்சா அப்ப நல்லா கவனிங்க. இந்த கோணம் தீட்டா மினிமத்தை விட இந்த கோணம் குறைவா இருந்துச்சுன்னு சொன்னா ஒழுக்கத்தில் எப்படி போகும்? இந்த கோணத்தை விட கூட இருந்துச்சுன்னா ஒழுக்கத்தில் எப்படி போகும்? சொல்லி வரைஞ்சு பாருங்க. இந்த கோணத்தை விட குறைவா இருந்துச்சுன்னு சொன்னா நான் வரையேன். இந்த கோணத்தை விட குறைவா இருந்துச்சுன்னு சொன்னா இந்த தீட்டாவோட குறைவா இருந்துச்சுன்னு சொன்னா இப்படி பண்ற ஒழுக்கது இப்படி பண்ற ஒழுக்கது சொல்லு சரியா? நோக்கி முடிவடையும் சிவன் வரும் இங்க அவ இப்படி வைக்கும். சரி படுது சரியா? இது இந்த கோட் இன்னொரு கூட்டினு சொன்னா இன்னும் கோட் கூட்டினு சொன்னா இப்படி கோட் கூட்டினு சொன்னா கோட் இன்னும் கூட்டினு சொன்னா ஒழிக்கது இப்படி வர ஒழிக்கது நோய் முடிவடைஞ்சு இப்படி இதுல ஒழிக்கது இப்படி போய்க்கும். இதுல ஒழிக்கது இப்படி போய்க்கும். இந்த சந்தர்ப்பத்துல இந்த இந்த தீட்டா மினிமத்தை விட குறைவான கோணம் இங்க குறைவான கோணம், அதாவது தீட்டா சிறிது தீட்டா மினிமம் இதுக்குள்ள படம். இது தீட்டா பெரிது தீட்டா மேக்ஸிமம் இதுக்குள்ள படம். வரைஞ்சுக்கோங்க. டைம் போதும் வரக்க சொல்லுங்க. இது வரைஞ்சுக்கோங்க. அதாவது இந்த கோணம் வந்து அவதி கோணத்தோட கூடியும் முழு திருப்படைஞ்சிருவாரு. இங்கால வந்து நினைச்சிருவாரு. இங்க அவதி கோணத்தோட கூடியும் தீட்டா மேக்ஸிமம் காணினா இந்த தீட்டா பெருமானம் அப்பே முழு திருப்படைஞ்சிருவாரு. தீட்டா சமன் மினிமம் செவர் மறைக்கு போறது, தீட்டா வந்து மேக்ஸிமம் செவர் கூட போறது, செவர் மறைக்கு போறது. ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுக்கோங்க. சரி, இதான் இது எழுதிக்கோங்க. ரைட், செஞ்சுக்கிறாங்க. இதுக்குள்ள சிம்பிளா இருக்கிற மாதிரி கண்டுபிடிச்சி எங்க கண்டுபிடிக்க ஈஸி. சிம்பிளா கண்டுபிடிச்சா என்ன? இது வந்து 90 மைனஸ் தீட்டா. இது 90 மைனஸ் ஆர். இது 90 மைனஸ், அதாவது தீட்டா மினிமம்டா இது என்ன இருக்கும்? இது 90டா இது 90 மைனஸ் தீட்டா மினிமம். அப்ப இது என்ன வரும்? சிம்பிளா இருக்கும் தீட்டா மினிமம். சரியா? அப்ப இந்த கோணம் எவ்வளவு வரும்? இந்த கோணம் தீட்டா மினிமம் 90 மைனஸ் தீட்டா மினிமம். அப்ப இது எவ்வளவு வரும்? தீட்டா மினிமம். ஆனா எங்களுக்கு முடிவுக்கு வரலாம். இது ஆர், இது 90 மைனஸ் ஆர், அப்ப இது ஆர். சொல்லலாம் இல்லையா? சொல்லலாம். உங்களுக்கு மார்க் பண்ணி சொன்னா இது என்னது? 90 மைனஸ் ஆர். இது மொத்தம் 90. இது ஆர் 90 மைனஸ் ஆர். இது 90 மைனஸ் ஆர். இது எவ்வளவு? இது 90. அப்ப இது எவ்வளவு? ஆர். அப்ப எங்களுக்கு போனதா என்னது? சிம்பிள் ஆர் ஈக்குவல் தீட்டா மினிமம். சிம்பிள் ஆர் தீட்டா மினிமம். பட்ட மீட்டரை கண்டுபிடிக்கிறதுல சிம்பிள் ஆர் கண்டுபிடிச்சது. இங்க இருந்து இங்க என்னது? ஸ்னெல் விதிப்படி. அதாவது வலி என்னது? கண்ணாடி இடைமுகத்திற்கு ஸ்னெல்ட விதிப்படி n sin i சமன் மாறிலியில போடணும். 1 தர sin 20 சமன் இங்க ng. அப்போ 1 தசம் 3 க்கு 2 தர sin r. sin 20 பெருமானத்தை பார்த்து போடுங்க. அப்படிக்க சொல்லுங்க. sin 20 பெருமானத்தை பிக்க வர. sin 20 பெருமானத்தை பிக்க வர பார்த்து சொல்லுங்க. sin 20 பெருமானத்தை பிக்க வர பார்த்து சொல்லுங்க. sin 20 பிக்க
ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் சைனில் பெருமாள் பாசம் இதுக்கு இப்படியே முடிச்சுருக்கோம் அப்படி நம்ம கூட ஆரம்பிச்சிடலாம் என்ன ஓகே அப்ப இங்க sin r சமன் 2/3 தர sin இருக்குது அப்ப sin r ஒரு பெருமானம் வரும் ஆகவே r சமன் கோணம் வரும் ஓகே செஞ்சு முடிச்சாரு போடுங்க சைவசம் 3 4 2 0 சைவசம் 3 4 2 0 இது ரெண்டாவது வரைக்கும் போடுங்க குயியால போட்டு சிம்பிளா ரெடி பண்ண முடியும் அப்ப சிம்பிளா ஈக்குவல் டு ஆவே தீட்டா மினிமம் அதே பெருமானம் இல்லையா சிம்பிளா ஈக்குவல் தீட்டா மினிமம் அதே பெருமானம் குயிக்கா ஒரு சைனால பெருமானம் வருது அத மூணாவது சென்றாக இருக்கணும் குயிக்கா போட்டு பார்ப்போம் ஓகே ஓட்டு முடிச்சுங்க சரியா இன்ஷால்லா நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணோம் இத்தனை பேர் இருக்கு கிளாஸ்ல 45 ஓகே சரி ஓகே நான் கிளாஸ் ஸ்டாப் பண்றேன் இவங்க கிளாஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.